வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ரைஸ் டிஷ். இதோட பேர் நசிகோரெங். இது இந்தோனேஷியா, மலேசியா அந்த மாதிரி நாடுகளில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ரைஸ் டிஷ். நல்லா காரசாரமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ரெசிபிக்கு தேவைப்படுற முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட் அப்படின்னா சில்லி பேஸ்ட். இது ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் அந்த சில்லி பேஸ்ட். இதில் அதிகமாக பூண்டு, அதுக்கப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறமா ட்ரைட் ஷ்ரிம், அதாவது கூனின்னு சொல்லுவோம், அந்த மாதிரியான விஷயங்கள் சேர்த்து ரொம்பவே ஸ்பைஸியாக தயாரிக்கிற ஒரு பேஸ்ட். ஸோ வாங்க பார்க்கலாம் இந்த ரெசிப்பியை எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ முதல்ல பேனில் இந்த கூனின்னு சொன்னேன் இல்லையா, ட்ரைட் ஷ்ரிம், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே பொடியாக நறுக்கின பூண்டு பூண்டு பேஸ்ட்டாக இல்லாமல் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஸோ இது வாயில் பைட்டாக கடிபடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த பூண்டும் இந்த கூனின்ற இந்த ட்ரைட் ஷ்ரிம்ஸும் ஆயிலில் ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா டாஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் இதில் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். இதோடைய ஒவ்வொரு மெஷர்மெண்ட்ஸும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு தரேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த சில்லி ஃப்ளேக்ஸையும் அந்த ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா காரசாரமாக சாப்பிட்றதுக்கு விரும்புகிறாக்கள் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நிச்சயமாக இதை விரும்பி சாப்பிடுவீங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு சிக்கன் ஸ்டாக் க்யூப், இது டோட்டலி ஆப்ஷனல் தான். நீங்கள் தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் இது டேஸ்ட்டை எனக்கு கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறமா இதில் சோய் சாஸ், இதோட அளவு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திருக்கேன், பாருங்கள். இதுக்கப்புறமா நான் இதில் சில்லி பேஸ்ட், சில்லி சாஸ் அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த பேன் இருக்கிற ஹீட்லேயே இந்த குக் ஆகிடும். அதுக்கப்புறமா தேவையான அளவு சால்ட், உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், ஸ்பைசியான சில்லி பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை நீங்கள் இது மல்டி யூஸ் பர்பஸ்க்கான ஒரு பேஸ்ட் தான். இது நீங்கள் எல்லா விதமான ரெசிபீஸ்க்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் காரமாக இருக்கும், பட் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம பண்ண போகிற இந்த நாசிகோரெங் ரைஸ்க்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். நான் இன்றைக்கி போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அதை கூட நீங்கள் சங்க்ஸாக குட்டி குட்டி துண்டாக கட் பண்ணிக்கோங்க. கூடவே ப்ரான்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் வெஜிடபிள், கேரட்ஸ் அண்ட் லீக்ஸ் எடுத்திருக்கேன்.
ஸோ சேம் பேனை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் அதில் இந்த சிக்கனை சேர்த்துக்கிறேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆயில் விட தேவையே இல்லை. அந்த பேனில் இருக்கிற அந்த ஆயிலே வந்து சிக்கனை நல்லா குக் பண்ணி தந்துடும். பார்த்தீங்கன்னா நான் வந்து வாட்டர் சேர்க்கலை. ஸோ அந்த சிக்கன்லேருந்து வரக்கூடிய அந்த லிக்விடே வந்து சிக்கனை நல்லா குக் பண்ணி தந்துடும். ஸோ நான் இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு சால்ட், பெப்பர், அதுக்கப்புறமா வந்து 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இது கூடவே வந்து ப்ரான்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரானையும் சேர்த்து நல்லா டாஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தேவையான அளவு மஞ்சள் பொடி, பெப்பர், அதுக்கப்புறமா சால்ட், இது 3 ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கோங்க. ஜாஸ்தி நேரம் குக் பண்ண தேவையில்லை. ஏன்னா ப்ரான்ஸ் வந்து அதிகமாக நீங்கள் குக் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே ரப்பரே ஆகிடும். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ லைட்டாக அந்த மாதிரி டாஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம பண்ணி வச்சுருந்த அந்த சில்லி பேஸ்ட் அதுலேருந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்க போகிறேன். ஸோ உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நிறைய நல்ல காரமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம். இல்லை கொஞ்சம் காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ நல்லா அந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணலாம். வெஜிடபிள்ஸ் கூட உங்களோட சாய்ஸ் தான். இதிலே நீங்கள் மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணலாம், பட்டாணி, இல்லை எனக்கு வெஜிடபிள்ஸ் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். உங்களோட சாய்ஸ் தான். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஃபைனலாக வந்து ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸ் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்கள் வீட்டில் வந்து ரைஸ் வந்து மீந்து போச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ரைஸ் ரெசிபின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃப்ளேமை வந்து ஹையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களால் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த ரைஸை வந்து ஃப்ரை பண்ண முடியுமோ, ஐ மீன் ரோஸ்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுங்கள். பிகாஸ் அந்த பர்ன்ட் ஸ்மெல் வந்து இந்த ரைஸ்க்கு வந்து நல்ல ஒரு அரோமேட்டிக் ஃபீலை தரும்.
ஸோ இந்த மாதிரி குறைஞ்சது ஒரு 7 to 10 மினிட்ஸ் வந்து நீங்கள் நல்லா அந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, இந்த இந்தோனேஷியனோட ஃபேமஸ் நாசிகோரெங் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ சர்வ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஆம்லெட் கூட சுட சுட சர்வ் பண்ணுங்கள். நீங்கள் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள்.